பாவக்காய் பொரியல் 2 பாவக்காய் எடுத்திருக்கேங்க. பெரிய பாவக்காய் தான் எடுத்து பொடிசா கட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடலுந்தம்பருப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலுந்தம்பருப்பு போட்டிருக்கேங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிப்புக்கு வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிடணும். இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. விலைவாசி சின்ன வெங்காயம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பெரிய வெங்காயத்தை எப்படி டேஸ்ட்டாக கொண்டு வரலான்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கிறோம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொடிசாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுங்க. சில பேர் சோம்பேறித்தனப்பட்டு அந்த பெரிய வெங்காயத்தை வந்து பெருசாக நறுக்கிடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அது டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா விலைவாசி அதிகமாக இருக்கிறதுல இது ஒரு குட்டி டிப்ஸுங்க. அதுக்கப்புறம் பாவக்காயை போட்டு நல்லா உப்பு போட்டு சுருள வதக்கிடணும். இது கன்சீவாக இருக்கிறவங்க வந்து சாப்பிட்றப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து இயற்கையாகவே தானாக விரும்பி வந்து இந்த பாவக்காயை சாப்பிட்றதுக்கும் முன் வருவாங்கங்க. நம்ம மாசமாக இருக்கையில் என்னென்ன பிடிச்சு சாப்பிட்றோமோ அதெல்லாம் தான் காய் வந்து குழந்தைங்களும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நம்ம வேண்டான்னு ஒதுக்குனா குழந்தைங்களும் வேண்டான்னு தாங்க ஒதுக்குவாங்க. அதுக்கப்புறம் அரிசி குழஞ்ச தண்ணி, கொஞ்சம் போல மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டு சுருள வதக்கி எடுத்துடணும். பார்த்துக்கோங்க. சர்க்கரைக்காரவங்களுக்கு, இந்த ப்ரெஷருக்கெல்லாம் இந்த காய் வந்து ரொம்பவே சத்துங்க. ஃபைனலாக பார்த்துக்கோங்க, நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து இன்றைக்கி சாம்பார்னால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இறக்க போகையில் வந்து ஜீரகத்தை ஸ்க்ரன்ச் பண்ணி போட்டு இரும்பு கடாயிலேருந்து வேறு கடாய்க்கு மாற்றிடணுங்க. அந்த பாத்திரத்திலே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இரும்போட ஸ்மெல் அதில் இருந்துச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. வேறு பாத்திரத்துக்கு மாற்றி